வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த பிஹெச்பி எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பிஹெச்பி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஐ மீன் தட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ 4.6.2 PHP syntax. PHP uses 3 different types of syntax. They are as follows. First, default syntax is short open tags, then HTML script embed tags. ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் சின்டாக்ஸ். பிஹெச்பினா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் பார்த்து போன வருஷம் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராமில் HTML ஹெட்டு, டைட்டில், டைட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஹெட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பாடி ஓப்பன், பாடியில் ஹெட்டிங் டேக்ஸு H1 H6 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதில் ஒரு ஐட்டம் டீட்டெயில்ஸ்னு ஒரு வேர்டு, ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்னு, ஆர்டர் ரிசல்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது H1, இது H2. இருக்கிறதுலே H1 தான் பெரிய டேகு, H6 தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். ஸோ இதை விட்டுருங்க இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பாடி, இங்கே பாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பாடியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, தென் HTML ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தது. இந்த மாதிரி ஆங்கிள்டு ப்ராக்கெட் கொஷின் மார்க் ஃபாலோடு பை பிஹெச்பி. நடுவில் பிஹெச்பிக்கான இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு எண்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இப்படி இருக்கும். எண்டிங் டேக் வந்து இந்த மாதிரி இருக்கும். கொஷின் மார்க் போட்டு க்ளோசிங் டேக் போட்டு முடித்தா பிஹெச்பி அதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் வந்து டிஃபால்ட் டேக்கில் சொல்லியிருப்பாங்க, டிஃபால்ட் சின்டாக்ஸில். டிஃபால்ட் சின்டாக்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். டிஃபால்ட் சின்டாக்ஸ் பிகின்ஸ் வித் angled bracket, அதாவது ஓப்பன் டேக், then question mark followed by PHP and closes with question mark with ஒரு angled bracket. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் டேகு, நெக்ஸ்ட்டு எக்கோன்றது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும், அவுட்புட்டை நம்ம பார்க்குறதுக்காக. இது வந்து ஸ்ட்ரிங்குன்னா என்னது, ஜென்ரலாக ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறது. இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் எதுனாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டு முடியும் போது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறீங்களா, அது வந்து முடியும் போது யூ ஹேவ் டு எண்ட் த ஸ்டேட்மெண்ட் வித் அ செமிகாலன். தென் இது வந்து க்ளோசிங் டேக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓப்பனிங் டேக்னா ஆங்கிள்டு ப்ராக்கெட் கொஷின் மார்க்கு, க்ளோசிங்னா கொஷின் மார்க்கு ஆங்கிள்டு ப்ராக்கெட். அப்படியே சிமெட்ரிக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது டிஃபால்ட் சின்டாக்ஸு. ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குப்பா. சரி, இப்போ நம்ம இதுக்கு வேணால் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாமா. டிஃபால்ட் சின்டாக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு தென் வி கேன் ப்ரொசீட் வித் ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ். ஃபைன். இப்போ ஜென்ரலாக ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராம் நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து வி ஹேவ் இன்ஸ்டால்டு வேம்ப் சர்வர். நம்ம அதை வந்து முதல்ல ஆன் பண்ணிக்கணும்பா. ஸோ வேம்ப் சர்வரை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேம்ப்னு போட்டாலே இங்கே காட்டிடும். அதை வந்து நான் இங்கே வந்து அன்பின் பண்ணிடுறேன். பார்த்தோம்னா வேம்ப் சர்வர் இங்கே வேம்ப்னு கொடுத்தாலே போதும். வேம்ப்னு கொடுத்தாலே என்ன சொல்லியிருந்தேன், வேம்ப் சர்வர் காட்டிடும்னு சொன்னேன். இந்த இடத்துல பின் டு டாஸ்க் பார்னு கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த கீழே பாருங்கள், இந்த டாஸ்க் பாரில் பின் கொடுத்தோன்னே இங்கே வந்து பின் ஆகிடும் அந்த அப்ளிகேஷனு. இங்கே நம்ம வேம்பை இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். தென் நம்ம இனிமேட்டு நம்ம வேம்ப் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா இதை கிளிக் பண்ணாலே போதும், வேம்ப் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா எனக்கு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் வேம்ப்பு. ஸோ சர்வர் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுன்னா, நோட் பேடும் நாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பேட் ஆல்சோ டு பி பின்ட் இன் தி டாஸ்க் பார். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் இங்கே பின் டு டாஸ்க் பார் இருக்குது. கிளிக் பண்ணுறேன், டாஸ்க் பாரில் பின் ஆகிடுச்சுப்பா. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு நோட் பேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடை வந்து சரி ஓகே, இது ஒரு லைன் தானே, இதையே நம்ம டைப் பண்ணிடுவோம். பெருசாக இருந்தால் தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இதை நான் வந்து டைப் பண்ணிடுறேன். PHP எக்கோ ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிங் இதோட முடிஞ்சுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்ட்ரிங் ஸ்டேட்மெண்ட்டு முடிக்கிறதுக்காக நம்ம செமிகாலன் கொடுக்குறோம்.
பிகாஸ் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வி டோன்ட் யூஸ் த டபுள் கோட்ஸ். ஸோ அது மிக்சராக யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த செமிகாலன் தேவை. தென் ஸ்பேஸ் விட்டுட்டு முடிச்சிடுறேன். இதை சேவ் பண்ணுறேன். இது எங்கே சேவ் பண்ணணுன்னு ஒரு இருக்குப்பா லொக்கேஷன். ஃபிக்ஸட் லொக்கேஷன் தான், நம்ம எங்கே வேணாலும் சேவ் பண்ண முடியாது. இதை லோக்கல் டிஸ்க், அதாவது சி காலனில் வேம் 64ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே wwwன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணுது. இந்த பேத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் sample1.php எப்படி நம்ம வந்து HTML பண்ணும்போது .html கொடுத்தோம், இதுக்கு வந்து .phpன்னு கொடுத்து சேவ் பண்ணோம். வேணா இதை வந்து சேவ் ஆஸ் டைப்னு இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட்னு இருக்குது. இதை வந்து ஆல் ஃபைல்ஸாக கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சில டைம் இது வந்து ப்ராப்ளம் ஆச்சு, லாஸ்ட் இயர் ஆன மாதிரி இருந்தது. அதனால் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு ஜஸ்ட் கிளிக் தி சேவ் பட்டன். இப்போ சேவ் ஆகிடுச்சு sample1.phpன்னு சொல்லிட்டு. இதில் அவுட்புட் நம்ம எங்கே பார்ப்போம்? யூஸ்வலாக HTMLோட அவுட்புட் எங்கே பார்ப்போம்? ப்ரௌசர்லாம் போய் பார்ப்போம். ஆப்வியஸ்லி இதுக்கு அப்படி தான். பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்னென்னா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே லோக்கல் ஹாஸ்ட் ஸ்லாஷ் போட்டு sample1.php சரிங்களா? லோக்கல் ஹாஸ்ட்டு ஸ்லாஷ் sample1.php, அதாவது ஃபைல் நேம் .phpன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட் காட்டிடுதுப்பா. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? சிம்பிள் ப்ரோக்ராம் தான். வெறும் ஒரு PHPக்குள்ளே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஹெலோ வேர்ல்டு மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் வித் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். அது அப்படியே உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் PHP ப்ரோக்ராமை டைப் பண்ணி சேவ் பண்ணி எதில் போய் ரன் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட் ஓப்பன் டேக்ஸுக்கு போகலாம். ஷார்ட் ஓப்பன் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் PHPயே கொடுக்க வேண்டாம். அதாவது ஷார்ட்டாக ஓப்பன் டேக்ஸை ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக PHPயே கொடுக்க வேண்டாம். கொடுக்காம பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே தான் இருக்கும். வெறும் இந்த PHP மட்டும் இங்கே தூக்கியிருப்பாங்க, இங்கே இருக்காது PHP. அப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, யூ ஹேவ் டு சேஞ்ச் சம்திங் இன் தி செட்டிங்ஸ். இங்கே படிக்கிறேன் பாருங்கள். த ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ் பிகின்ஸ் வித் ஆங்கிள்டு ப்ராக்கெட், அதாவது ஓப்பன் டேக் question mark and closes with the symbol, but admin user has to enable short style tags settings in php.ini file on the server. நம்ம சர்வரில் போய்ட்டு இதை மாற்றணும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் இருந்ததா? இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் PHPயை தூக்கிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அதே ப்ரோக்ராமை நம்ம திருப்பி இங்கே வந்து அந்த லோக்கல் ஹாஸ்ட்டு sample1.phpன்னு கொடுக்க தேவையில்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளாக ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நம்ம ஏதாச்சும் நோட் பேடில் செட்டிங்ஸ், அதாவது டைப்பிங்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அங்கே சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்னது F5 கொடுத்தோன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆகும் போது பார்த்தோன்னா இந்த இடத்துல என்ன ஆச்சு, நம்ம அங்கே PHPயை தூக்குனதால் இங்கே வந்து ப்ரோக்ராமோட அவுட்புட் நம்மளுக்கு காட்டல. பட் வி ஹேவ் யூஸ்ட் ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ் ஹியர். பட் ஆனால் என்ன பண்ணல, செட்டிங்ஸில் போய் இன்னும் மாற்றலை. அது எப்படி மாற்றணும்னு பார்த்தோன்னா, பட் அட்மின் யூசர் ஹேஸ் டு எனேபிள் ஷார்ட் ஸ்டைல் டேக்ஸ் செட்டிங்ஸ் இன் php.ini. php.ini எங்கே இருக்கும்? வேம் சர்வர் எங்கே இருக்கா? அந்த பச்சை கலரில் நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணணும் மவுஸில். பண்ணோன்னா இங்கே PHPன்னு இருக்கும். ஸோ அது ஒரு லிஸ்ட்டு காட்டும். அந்த லிஸ்ட்டில் php.iniன்னு இருக்கும். இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான் ஓப்பன் ஆகும், நோட் பேட் ஃபைல் மாதிரி. இதில் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஷார்ட்னு மட்டும் கொடுக்குறேன். நான் டைப்டு கண்டென்ட் நிறையா இருக்கும், அதனால் நம்ம வந்து ஒன்றுனா தேட முடியாது. அதனால் நான் Ctrl+F கொடுத்து ஃபைண்டுன்ற ஒரு ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் ஓப்பன் டேக். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இங்கே பார்த்தோன்னா ஷார்ட் ஓப்பன் டேக் வந்து ஆஃபில் இருக்குது. இதை நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். இது நோட் பேட் ஃபைல் மாதிரி இருக்கிறதால நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இதையும் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறோம். Now we have to restart the services in the WAM server icon. இப்போ நம்ம அது லெஃப்ட் கிளிக் பண்ணனா இங்கே போய் தானே போனால் PHPன்னு சொல்லிட்டு இங்கே போனால, இப்போ இது கீழே பார்த்தா ரீஸ்டார்ட் ஆல் சர்வீசஸ்னு இருக்கும். எதுக்குன்னா நம்ம பண்ண அந்த சேஞ்ச் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ரீஸ்டார்ட் ஆல் சர்வீசஸ்னு கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எப்படி சிஸ்டம் ரீஸ்டார்ட் மாதிரி WAM server ரீஸ்டார்ட் ஆகும். திருப்பி ரெட்டுக்கு போயிட்டு திருப்பியும் க்ரீனுக்கு வரும். க்ரீனுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இதை சேவெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கோம். டேரெக்டாக we are moving to the browser and we are giving the refresh button hello world.
இப்போ we have the ability to use short open tags. இவ்வளோதான் விஷயம். ஸோ பிஹெச்பி போடுறதுனால போடலாம், இல்லைனா இப்படி கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு HTML script embed tags. HTML script embed tags looks just like HTML script tag. The syntax is shown in below. இந்த மாதிரி 4.11 கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுப்போம், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸ்கிரிப்ட் டைப் லாங்குவேஜ் சொல்லிட்டு 2 கொடுத்துருப்போம். படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும் போது இது மாதிரி கொடுப்போம். நம்ம ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுப்போம். டைப்புக்கு வந்து டெக்ஸ்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு கொடுப்போம். இதில் என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு PHPன்னு கொடுக்குறோம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கிரிப்டை முடிக்கிறோம். The above syntax is created and saved in a file with the extension of .php. இதையும் .php தான் சேவ் பண்ணுன்றாங்க. This .php file is ready to execute from web server and generates response to client machine. சரிங்களா, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதால இது வந்து கிளைண்ட் மிஷினுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அளவுக்கு இது பில்டு பண்ணப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. Embed PHP in HTML. PHP script can be written inside the HTML code and save the file with extension of .php. நீ என்ன யூஸ் பண்ணாலும், ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வெறும் PHP ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, you have to save the file with extension .php. The embedded PHP file get executed in the web server. The browser receives only the HTML and other client-side files. ஸோ இந்த மாதிரி நம்ம எம்பெட் பண்ணும்போது ப்ரௌசரில் நம்ம இப்போ சோர்ஸ் கோடு பார்த்தோன்னா அது வந்து PHP கோடிங்ஸை காட்டாதுன்றாங்க, வெறும் HTML கோட்ஸ் மட்டும் தான் காட்டும் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு PHP ப்ரோக்ராம் எம்பெட் பண்ணப்பட்ட HTML கோடிங். இந்த இடத்துல அவுட்புட்டு இதோட சோர்ஸ் கோட் பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குது, இந்த PHP எக்கோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே இதில் காட்டாது. ஸோ இது சர்வரில் மட்டும்தான் வந்து ப்ராசஸ் பண்ணப்படும், நாட் இன் த ப்ரௌசர். அதனால் அது காட்ட மாட்டேங்குது. சோர்ஸ் கோட் எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா F12 கொடுத்தனா இங்கே பாருங்கள், சோர்ஸ் கோடு காட்டுது பாருங்கள். இதில் வெறும் அந்த ஹெலோ வேர்ல்டு காட்டுதா. இப்போ நம்ம PHP இதில் ஆட் பண்ணல, ஆனால் ஆட் பண்ணாலும் இவ்வளோ தான் காட்டும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் PHP ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லிட்டு. வேரியபிள்ஸை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வேரியபிள் இன் PHP as variables like other programming languages such as C, C++ and Python etc. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலே வேரியபிள்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஒரு சம் வேல்யூஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அதை இன்க்ளூட் பண்ணுற அந்த வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த வேரியபிள்ஸ் தான் சொல்கிறாங்க பாருங்கள். வேரியபிள்ஸ் ஆர் தி ஸ்டோரேஜ் லொக்கேஷன் which can store the values for the later manipulations in the program. The variable in PHP begins with a dollar symbol. இது ரொம்ப முக்கியம். ஜாவா ஸ்கிரிப்டில் கூட நீங்கள் வந்து name1 ஈக்குவல் டு உங்கள் பேர், name2 ஈக்குவல் டு வேறு ஒருத்தன் பேர் அப்படி மாதிரி கொடுப்பீங்க. அந்த name1 name2 அப்படின்றது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேரியபிள்ஸு. அந்த வேரியபிள்ஸுக்கு முன்னாடி we have to include this dollar symbol. டாலர் சிம்பிள் போட்டு ஒரு வேரியபிள் தான் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இங்கே எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் தான். இது ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ன்னு போட்டாலே போதும். எக்ஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித்தின் டபுள் கோட்ஸ்ன்னு போட்டுட்டு செமிகாலன் வச்சா போதும். பட் PHPயை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ஆட் திஸ் டாலர் பிஃபோர் த வேரியபிள் நேம். எல்லாத்துக்குமே டாலர் போட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அங்கே எல்லாத்துக்குமே டாலர்ஸ் வரும் முன்னாடி போட்டு ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு. அப்போ இந்த ஸ்ட்ரிங் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ எக்ஸை நம்ம எக்கோன்னு போட்டு பிரிண்ட் பண்ணும்போது எக்கோ எக்ஸ்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகும். சிம்பிள். ஏற்கனவே சொன்னல எக்கோன்றது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரின்னு சொல்லிட்டு. தி மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் த PHP வேரியபிள் டிக்ளரேஷன் இஸ் இட் டசன்ட் requires to specify the data type keywords separately such as int, char, float, double or string etc. இது உங்களுக்கு வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சீலெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இன்ட் எக்ஸ்ன்னு கொடுப்போம். இதையே வந்து நம்ம இன்ட் எக்ஸ்ன்னு கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள இந்த வேரியபிள் கொடுத்து அசைன் பண்ணுவோம். பட் PHPயில் அதெல்லாம் வேண்டான்றாங்க. ஸோ உங்களுக்கும் அதை பற்றி டீப்பாக சொல்லணும் அவசியம் கிடையாது. பேசிக் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன். சரிங்களா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் என்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். It should begin with a dollar symbol. இப்போ தான் சொன்னேன். Variable name can never start with a number. Variable names are case sensitive. ஸோ நீங்கள் கேஸ் சென்சிட்டிவ்னா இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து எக்கோ டாலர் கேபிட்டல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் won't ஒர்க். அதுதான் கேஸ் சென்சிட்டிவ். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸ், லோயர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ அதை கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து பண்ணணும். கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி
இந்த இடத்துல அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இது மாதிரி பண்ணும்போது நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் புக்கிலேருந்து காப்பி பண்ணும்போது இந்த புக்கில் இருந்து காப்பி பண்ணி வர இந்த கோட்ஸ் அழிச்சிட்டு நீங்களாக வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ வேரியபிள் நேமை வி கேன் அசைன் லைக் திஸ் ஆல்சோ. இந்த அண்டர்ஸ்கோர் கூட யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். எங்கே சேவ் இருக்குது? சியில் WAMP64 wwwன்ற ஃபோல்டருக்குள்ளே sample1.phpன்னு ஏற்கனவே ஒரு ஃபைல் பண்ணியிருந்தோம். அதில் நான் இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் ப்ரௌசருக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தா போதும். பிரிண்ட் ஆகிறதெல்லாம் கரெக்டாக தெரியணும் முதல்ல நம்மளுக்கு. இதில் பார்த்தோம்னா ப்ரோக்ராம் அப்படியே வந்துருக்கு. ஏன்னா நம்ம இங்கே PHPயை ஆட் பண்ண மறந்துட்டோம். PHP தென் க்ளோசிங் டேக். இப்போ சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எரர் காட்டுது. சின்டாக்ஸ் எரர் அன்எக்ஸ்பெக்டட் $C. ஸோ என்ன எரர் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம செமிகாலன் வைக்கவே இல்லை. ஸோ செமிகாலனை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஐம் சேவிங், தென் கம்மிங் பேக் டு த ப்ரௌசர், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், 15 ஆன்சர். ஸோ 5 + 10 15. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2 வேரியபிள் 3 வேரியபிள் ஆக்சுவலாக A_1 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வேரியபிள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க A + Bன்னு சொல்லிட்டு. ஸோ ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10. A + B 5 + 10 அது வந்து 15 சொல்லிட்டு இதை ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ஸ்டோர் ஆன வேல்யூவை வி ஆர் பிரிண்டிங் வித் த யூஸ் ஆஃப் எக்கோ ஸ்டேட்மெண்ட். இப்போது இந்த A_1 வந்து நம்ம யூஸே பண்ணல, அசைன் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணல. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எக்கோ $A_1 அப்படின்னு கொடுத்து செமிகாலன் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த இடத்துல 15 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்துடும். இந்த இடத்துல நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், ஒரு லைன் பிரேக் கிடைக்கும். 15 கீழே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ்ப்பா. சரியா, வேரியபிள் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ PHP டேட்டா டைப்புன்னு போட்டிருக்காங்க. டேட்டா டைப்பில் ஒரு 8 இருக்குது. சரிங்களா, இப்போ அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டோம் 2 வேரியபிள், ஒன்றில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதே தான் வரும், அதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் ஆகும். சரிங்களா, வேரியபிள் டிக்ளரேஷனில் இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஸ்ட்ரிங் வேல்யூஸ்னா வி கேன் யூஸ் டபுள் கோட்ஸ் ஆர் ஈவன் சிங்கிள் கோட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எக்கோ, அது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன வரும், எக்கோ எக்ஸ்னால் இது முதல்ல பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு ஒரு லைன் விட்டுரும் லைன் பிரேக்ன்றதால, நெக்ஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான் இதோடைய அவுட்புட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் வேணால் நான் உங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணி காட்டுறேன். இன்டிஜர் வேல்யூக்கானது அப்படியே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிவிட்டேன். அது மேலேயே இங்கே இருக்கிறது என்ன வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு சேர்த்தே காட்டும்பா. இப்போ இதில் எக்கோன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் தான் பண்ணோம். ஆனால் வேர் டம்ப் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தா என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இன்டிஜர் வேல்யூ 59135ன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூன்னு கொடுக்குது. இப்போ இதே வந்து நான் டாட் வைக்கிறேன், டாட் வச்சு சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃப்ளோட் வேல்யூ 59.135ன்னு சொல்லிவிட்டு. இதுவே நான் இங்கே வந்து 12BCன்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். இங்கே வந்து போட்டோன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ, கேரக்டர்னால் வெறும் இந்த ABC அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரிங்னா யூ கேன் யூஸ் ஈவன் த சிம்பிள்ஸ் ஆல்சோ. சரிங்களா, இந்த ஹைஃபன்னு, இந்த ஸ்லாஷ், இதெல்லாம் இதில் லெங்க்த்து சேர்ந்து காட்டுது பாருங்கள். லெங்க் = 7 அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா டைப்பு, அதோட லெங்க்த்து, வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த வேர் டம்ப்ன்ற ஃபங்க்ஷன் பண்ணுதுப்பா. ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வேர் டம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி இந்த 2 பார்த்துட்டோம். ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பூலியன் பார்த்துக்கோங்க, அரேஸு, இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரிசோர்ஸு ரொம்ப இந்த எஃப் ஓப்பன்லாம் உங்களுக்கு இனிமேல் தான்ப்பா வரும். இதெல்லாம் நீங்கள் போடணுன்னு கூட இப்போது அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து என்னென்னலாம் பார்க்குறீங்கன்னா,
இது எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேட்டா டைப்ஸ் இதில் ஒரு 6 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங்கில் ஆரம்பித்து இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட் ஆர் நல் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க. ஒன்று முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டார்ஸும் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சது தான். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ், மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை, மாடுலஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இதை பாருங்கள். இப்போ x ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்தோம். இந்த $C ஈக்குவல் டு $A ப்ளஸ் $B பார்த்தோமா, 5 + 10 சொல்லிட்டு அதே தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன இதை புரிஞ்சுக்கணுன்னா, ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பின்னு கேட்டானா இந்த 6 எழுதணும். எழுதிட்டு இதில் எல்லாத்துலேயும் இந்த டேப்லர் காலம் போட்டு எழுதணும். இந்த டேப்லர் காலம் உள்ளே இருக்கிற கான்செப்டில் நல்லா உங்களுக்கு பை ஹார்ட் ஆகணும்னா யூ ஹாவ் டு ட்ரை ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் தீஸ் ஆப்ரேட்டர்ஸ். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எல்லாத்துலேயும் ஒன்று இப்போ ஜஸ்ட் நீங்கள் வேரியபிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா கூட டக்குன்னு இந்த சிம்பிள்ஸை மட்டும் மாற்றி நீங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பண்ணிங்கன்னா இதோட இந்த சாப்டர் ஓவர். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. The class is over for now.